இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, அந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அண்ணோட ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அவங்க கிட்டே உதவி கேட்கலாமா? சிட்டில எந்நேரமும் நாலா பக்கமும் சவாரியில இருப்பாங்க. அந்த கார் அவங்க கண்ணில் படலாம்ல. கரெக்ட் தாண்டி. இரு கேக்குறேன். ஹலோ அண்ணே, நான் வீரா பேசுறேன். சொல்லு வீரா. அண்ணே, ஒரு ஹெல்ப். என்னம்மா சொல்லு. ஒரு கார் நம்பரை உங்களுக்கு சென்ட் பண்றேன். சிட்டில அந்த கார் எங்க நின்னாலும் யாரு பார்த்தாலும் உடனே எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் மட்டும் பண்ண சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்குமே கொஞ்சம் இதை சென்ட் பண்ணுங்களேன். மொத்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்குமே இது கொஞ்சம் அனுப்பி ஃபாலோ பண்ணுங்களேன். நீ அனுப்புமா வீரா. 1 ஹவரா காரை கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்க. இந்த காரை நம்ம ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்தாலும் சரி, உடனே வண்டியை நிறுத்தி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி, நம்மளும் ஒரு இடத்துல நிக்க வேணாம், கொஞ்சம் தேடலாம். வா. அண்ணே, என்னாச்சுண்ணே? இந்த கார் நம்பர் எல்லாம் ஆட்டோக்காரங்க அனுப்பிருக்கேன் வீரா. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் யாரு கண்ணி படல போல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்கண்ணே. அக்கா, வண்டியை நிறுத்துக்கா. ரொம்ப டயர்டா இருக்கு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல சிட்டிக்குள்ளேயே சுத்தியாச்சு. அந்த கார் கண்ணிலேயே படல. இதெல்லாம் கடல்ல ஊசியை போட்டு தேடுற கதை தான். அக்கா, அக்கா, அக்கா பாத்துக்கா. சரி சரி. அக்கா, அக்கா, அக்கா வண்டியை கொஞ்சம் நிறுத்த. ஏண்டி? நான் பார்த்து ஓட்டுறேன். அக்கா நிறுத்துக்கா, தயவு செஞ்சு நிறுத்து. அக்கா, நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டே வண்டி ஓட்டுறக்கு. ஃபர்ஸ்ட் நிறுத்துக்கா, நிறுத்துக்கா. அக்கா கீழே இறங்கு. வாக்கா, கீழே இறங்கு. சரியாயிடும். கீழே இறங்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணு வா. இந்தா மூஞ்ச கழுவு, மூஞ்ச கழுவு. ஏண்டி? ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சா சரியாயிடும். அக்கா, ஆட்டோ ஒரு பக்கம் போனா உன் கண்ணு ஒரு பக்கம் போகுது. நீ ரொம்ப டயர்டா இருக்கக்கா. போதும்க்கா, நாளைக்கு தேடிக்கலாம். இந்த மூஞ்ச கழுவு, கழுவு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை எப்படியாவது என் கண்ணுல காமிச்சிருந்தேன். அவன் மட்டும் கிடைக்கலன்னா மாறனையும் சரி, கார்த்தியையும் சரி லாக்கப்ல இருந்து வெளியவே எடுக்க முடியாது. அவன் மட்டும் தானே இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே எவிடன்ஸ். அவனை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு. ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. அக்கா, அந்த ஆள் மூலமா தான் நம்ம மாறன் மாமாவையும் கார்த்தியும் வெளியே எடுக்க முடியும்னு எழுதியிருந்தா அது கண்டிப்பா நடக்கும். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தேடலாமா? நாளைக்கா? நமக்கு டைம் இல்லடி. அதுக்கு என்னக்கா பண்றது? சரி, சீக்கிரம் போய் தேடுவோம். அக்கா, 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 நீ சொன்ன ரெட் கலர் கார்க்கா? ஏய், அதே கலர்ல காரு சிட்டில லட்சக்கணக்குல ஓடுது. நம்பரு? அக்கா, நம்பரும் அதே நம்பர் தான்க்கா. இப்படிதான் நீ பல காரை சொன்ன. இல்லக்கா, சத்தியமா அதே நம்பர் தான்க்கா. நீ வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் பாரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், ஆமாடி. உன்னோட கண்ணு தராத போத, காதலோட நீ பேசுற பேச்சு தராத போத, வேற எந்த ஹாட் ட்ரிக்ஸையும் அடிச்சாலே எனக்கு கிடைக்காதுடா.
ஐ லவ் யூ சோ மச் டா விஜய். ஐ லவ் யூ சோ மச். நான் உன்னை நினைச்சு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு 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 இப்ப இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்னால இருக்க முடியலடா விஜய். ஐ எம் சாரி டா விஜய். ஐ எம் சாரி. ஐ லவ் யூ டா. லவ் யூ. விஜய் 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 நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. என்னடா பாக்குற? வாங்க சார் போலாம். எங்க? எதுக்கு? உங்க விஜய பார்க்கணும்ல. சரி வாங்க நம்ம ஃபாஸ்டா போறோம்னா கார்ல போயிடலாம். கம் ஆன் யா. இல்ல என்னோட ஆட்டோ இருக்கு, நம்ம ஆட்டோல போலாம். ஆட்டோவா? ஆட்டோல ஏசி இருக்குமா? இருக்காதோ? என்ன சார்? ஓகே. அதான் வெளியில இருந்து நமக்கு இயற்கையான காத்து வருமே. ஆட்டோலயே போலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி என் கார்ல இருக்க ஏசி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுற ப்ளீஸ். வெயிட். விஜய்குட்டி ஐ அம் கமிங். டார்லிங். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப் லவ்வா சார்? ஆமாங்க, உயிருக்கு உயிரான லவ். நான் சொன்னேன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுவீங்க. காவிய காதல். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. வெல், வெக்கமா இருக்கு. விஜி, நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தெல்லாம் தாண்டிலாம் நம்ம பேசிருக்கோம் பாத்துக்கங்களேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே? அது லவ்வர்ஸுக்கு கொஞ்சம் அதிகம். ஓ, ஒரு 26 மணி நேரமா வச்சுக்கலாமே. ஜஸ்ட் 2 hours எக்ஸ்ட்ராடா. ஆனா எல்லாம் ஒரே நாள்ல மொத்தமா மாறி போச்சு. க்ளோஸ். சார், விஜயும் நீங்களும் எப்படிலாம் லவ் பண்ணீங்க? எங்களுக்கு உங்க லவ் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்ககிட்ட விஜய் சொன்னது இல்லையான்னு? சொல்லி இருக்கா? இருந்தாலும் நீங்க சொல்லி கேக்குறதுல ஒரு நல்லா இருக்கும்ல சார். அதாவது பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னார் என்றுன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு ஒரு பாட்டுல கூட வரும்ல. என்ன பாட்டு? அது ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு. அவரே சொல்லுவாரு. ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. I நீங்க like சொல்லுங்க. you. நீங்க சொல்லுங்க. எனக்கு விஜய், விஜய்க்கு நானுன்னு கடவுள் ஏற்கனவே நாங்க பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டாரு. நம்பிதாகணும், வழி இல்ல. ஆனா நாங்க மீட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் தான், ரொம்ப இல்ல. நாங்க அதுவும் காலேஜ்ல தான் மீட் பண்ணோம். இப்பதான் கரெக்டா வரோம். அப்படியே காலேஜ்ல தான் 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அப்படியே பார்த்த உடனே விழுந்துட்டேன். ஷாக் ஆயிட்டேன் அப்படியே. அவ்வளவு பியூட்டிஃபுல். பல்ல அழகா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அன்னிலேந்து காலேஜ் முடியிற வரைக்கும் நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் அப்படி பார்க்கும்போது.